இவர் ஓய்வாக இருக்கும் பொழுது தன்னுடைய வெள்ளிப்பூன் போன்ற கைத்தறியை எடுத்துக்கொண்டு செல்லுவார். அப்போ சட்டைப்பையிலே தேக்கு விதைகளையும் கொண்டு செல்லுவார். அப்படி செல்லும் பொழுது தரையிலே கைத்தடியை கொண்டு லேசாக குழியெடுத்து அதில் விதைகளை ஊன்றி செல்வாராம். இதை பற்றியெல்லாம் இன்றளவும் கூட அணைமையில் வாழ்கின்ற காடழின மக்கள் பெருமையோடு நினைவு கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு அங்கிருந்த மலைவாழ் மக்கள் மற்ற அனைவரோடும் ஒருங்கிணைந்து அவர்களை அரவணைத்து காடுகளை வளர்க்கும் பணியிலே சிறிய முறையிலே செயல்பட்டிருக்கின்றார். அதன் பிறகு 1926ஆம் ஆண்டு பணிமூப்பின் காரணமாக ஓய்வு பெற்றார். இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஓய்வுக்கு பிறகு நீலகிரியில் உள்ள குனிலில் சென்று அவர் தங்கினார். அங்கே மரம் வளர்ப்பு, தோட்ட வேலை, மீன்பிடித்தல் என்று தன்னுடைய பொழுதை போக்கிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு கடந்த 1933ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் நாள் அவர் உயிர் நீத்தார். அவருடைய உயிரின்படி அவருடைய உடலை ஆனமலை கொண்டு சென்று அவர் குடியிருந்த அந்த மோச குடியிருப்புக்கு அருகாமையிலே அவர் எழுப்பிய தேக்கு தோட்டங்களுக்கு நடுவிலே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.